திமுக அப்படின்றது இன்றைய இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துல மார்த்தட்டி மற்ற மாநிலங்கள் சொல்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி ஆகின்ற இந்த பாசிச சக்தி வெல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த சமூகத்துல இத்தனை தலைவர்கள் கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. எல்லா நாடாளுமன்றத்திலும் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற தலைவர்கள் மார்த்தட்டி நீங்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற கேள்வியை மோடியை எதிர்த்து கேட்கின்ற ஒரு சூழல் உருவாக்கி இருப்பதே இந்த திராவிட சித்தாந்தம் தான், இந்த திராவிட இயக்கங்கள் தான் அப்படின்னு சொல்றேன். நான் திமுகன்றது இன்றைக்கு திமுக வலுவாக இருப்பதால் நான் திமுகவின் சாயலில் நிற்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த இந்த தமிழ் மொழியாக இருக்கட்டும், இந்த கலாச்சாரமாக இருக்கட்டும், இந்த பண்பாடாக இருக்கட்டும், இதை கட்டி காக்கக்கூடிய ஒரு இடத்தில் திராவிடம் இன்று செயல்படுகிறது. அந்த திராவிட இயக்கத்தில் இன்று வலுவாக இருப்பது திமுக. அதனால் நான் அதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி விட்டார்களா? அவர்கள் மீது நெகட்டிவ் பாயிண்டே இல்லையா அப்படின்னா இல்ல. அவங்க மேல நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் நம் நாட்டை, அதாவது உங்களுக்கு சொல்றேன்ல, நம்மளுக்கு அப்பா அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, தன் குழந்தை ஏதாவது தவறு செய்து இல்ல ஏதாவது பண்றாங்கன்னா அந்த குழந்தையை தண்டிப்பதும் நம்மளுடைய கடமை. ஆனா அந்த அப்பா அம்மா அதை பார்த்துட்டு இது எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு தேவை என்னோட பையன் இருந்தா போதும், உயிரோட இருந்தா போதும், அவன் நான் நல்லவனா இருந்தா என்ன, கெட்டவனா இருந்தா என்ன, என் பையன் அவன் அப்படின்னு சொல்லி மாத்துட்டுக்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்ற சூழல்ல இந்த நாட்டை, இந்த தமிழ்நாட்டை, நான் நாடுன்னு தான் குறிப்பிடுவேன் எப்பவுமே தமிழ்நாட்டை. ஸோ அதை நான் மாநிலமாக எனக்குமே யோசிச்சதில்லை. இந்த தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க எந்த தவறுகளோ இல்லை ஏதாவது நடந்தாலோ அதை தனக்குள்ளே அனுசரித்து அதை மற்ற மாநிலங்களுக்கோ இல்லை மற்ற மிகப்பெரிய முதலீட்டாளர்களுக்கோ அல்லது பாசிச சக்திகளுக்கோ கைவிடாமல் தனக்குள்ளே அரவணைத்து அதை பாதுகாக்கின்ற ஒரு சக்தியாக நான் திராவிட இயக்கங்களை பார்க்கிறேன். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த இயக்கத்தின் மீதான மிகப்பெரிய என்னுடைய முதல் ஓட்டு நான் அதிமுக தான் போட்டேன். ஆனா நான் இன்றைக்கு திராவிடத்தின் சார்ந்து இருக்கிறேன் என்றால் திராவிட இயக்கங்களை சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கிறது எனக்கு. அதனால் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரை அந்த அதிமுகவிற்கான அந்த மதிப்பும் மரியாதையும் இருந்ததாக எனக்கு தெரிகிறது. ஆனால் இன்று அது இருக்கிறதா, அது யார் பக்கம் இருக்கிறதுன்றதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் வருதுல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது பாசிசத்தின் கையில் இந்த தமிழ்நாட்டை விடுவதற்கோ இல்லை கொடுப்பதற்கோ எனக்கு விருப்பம் இல்லை. அதை கொடுத்தால் எனது பண்பாடும் எனது நாகரிகமும் எனது கலாச்சாரமும் மாறிவிடும். மத ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்க காத்து கொண்டிருக்கிற பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே நாம் திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட கொள்கைகளையும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு ஆயுதமாக இன்று இளைஞர்கள் மாற வேண்டும் என்பதுதான் நான் திமுகவுக்கு ஓட்டளிக்கிறேன் என்று தைரியமாக சொல்வதற்கான காரணமாக நான் பார்க்கிறேன். சரி, இப்போ அடுத்ததான் என்ன எனக்கு கேள்வி வருது அப்படின்னா, இப்போ புதிய கட்சிகள் வருது. இப்போ நீங்க தாவைக்காவே எடுத்துக்கலாம். புதுசா ஒரு மாற்றத்துக்காக அந்த கட்சி வருது அப்படின்னு இப்ப நிறைய இளைஞர்கள் அந்த கட்சி பின்னாடி தான் இருக்கிறாங்க. அந்த கட்சிக்கான தொண்டர்கள் பார்த்தா நிறைய இளைஞர்கள் அதுல இருக்காங்க. நீங்களும் ஒரு இளைஞர் தான். அந்த இளைஞர்களுக்கு என்னன்னா, நான் பேசும்போது கூட இப்போ தாவைக்கால இருக்க நம்ம நண்பர்கள் கிட்ட எல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இப்போ திராவிட அரசியல்ல வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எனக்கு முதல் கேள்வி இந்த வாரிசு அரசியல் பத்தி சொல்லுங்க. அதுக்கு அடுத்து நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த புதுசா வர கட்சியை ஏன் மாற்றத்தை நோக்கி அவங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறத ஏன் அது வர முடியாது அப்படின்னு ஒரு இருக்கும்ல, அது ஏன் நினைக்கிறீங்க? இப்போ இந்த நீங்க கேட்டது ஒரு அருமையான கேள்வியானா, ஏன் வாரிசு அரசியல் இன்றைக்கு பெருசா தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியாவிலே பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான கேள்வியா வாரிசு அரசியலை நம்ம பார்க்கிறோம். இந்த வாரிசு அரசியல் அப்படின்றத நம்ம எங்கிருந்து பார்க்கணும் அப்படின்னா, பெரியாருக்கு குழந்தை என்று ஒன்று இருந்திருந்தால் பெரியார் அந்த குழந்தை எந்த சிந்தனையில் வளர்த்திருப்பார்? அண்ணாவிற்கு குழந்தை என்று ஒன்று இருந்திருந்தால் அண்ணாவின் குழந்தைகள் எந்த சிந்தனையில் வளர்க்கப்பட்டிருப்பார்கள்? திராவிட சித்தாந்தத்தில் கலைஞர் தன் பிள்ளையை வளர்த்ததனால் அதே வீரியத்தோடு அதே அந்த ஆர்வத்தோடு செயல்பட்டு மிசாவை சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஸ்டாலின் வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் தன் தந்தை தனது தாய் தன்னை எந்த அடிப்படையில் வளர்க்கிறார்களோ அந்த சிந்தனைக்குள்ளதான் நம்ம போக முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் தன் தாயும் தன் தந்தையும் என்னை ஒரு சரியான கோட்டிற்கு வழிநடத்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவின் சட்டம் மாறி இருக்குமா என்பது கேள்விக்குறி. அப்போ வளர்ப்பு என்பது மிக முக்கியம் இல்லையா? வளர்ப்பு என்பது ரொம்ப முக்கியம். அப்போ எந்த சித்தாந்தத்தோடு தன் பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ அந்த சித்தாந்தத்தை நோக்கி தானே தன் பிள்ளைகள் செல்லும். அப்போ அவர்கள் அரசியலுக்குள் ஜனநாயக உரிமைப்படி யார் வேண்டுமானாலும் அரசியல், இந்த அரசியல்ன்றது இங்க மன்னர் ஆட்சி கிடையாது. நம்ம சொல்றோம் இந்த மன்னர் ஆட்சின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இங்கன்னு இல்லை, நிறைய நம்ம இந்தியா முழுவதுமே மன்னர் ஆட்சின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. மன்னர் ஆட்சின்றது மன்னர் முன்மொழிவார், இவர் தான் உங்களுடைய நாட்டினுடைய மன்னர்ன்னு சொல்வார். அதுக்கான எதிர்ப்பு வினைகள் ஆற்றுவதற்கான தகுதிகள் இந்த மக்களுக்கு கொடுக்கப்படாது. ஆனால் இங்கு புரட்சியாளர் சட்டத்துல எல்லோருக்குமான வாக்குரிமை என்ற ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். வாக்குரிமை இல்லாமல் ஒருத்தவன் அரசியலில் ஜெயிக்க முடியுமா என்பது கேள்விக்குறி இல்லையா? அப்படி நடக்க சாத்தியக்கூறே கிடையாது இந்த ஜனநாயகத்துல.
அப்போ இங்க மன்னராட்சின்றதோ இல்ல வாரிசு அரசியல் என்பதோ மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நல்ல தலைவன் அவன் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். அவன் நீயாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், எனது பிள்ளையாக இருக்கலாம். சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு மக்களின் மீது நல்ல கருத்துக்களை, மக்களுக்கான நல்ல திட்டங்களையும் வகுக்கின்றவன் யாராக இருந்தாலும் அவன் அரசியலுக்குள் வருவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்றவன். இந்திய குடிமகன்னா போதும் இல்லையா? அது கலைஞரோட பேரன்னா தான் ஓகேவா? இல்ல நேருவோட வம்சவழினா தான் ஓகேவா? அப்படி கிடையாது இல்ல. எல்லோரும் நம்ம மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கிறோம். அவங்க நம்மளுக்கு ஓட்டு போடுறாங்க. சேப்பாக்கத்துல ஜெயிக்காம உதயநிதியால இன்றைக்கு வந்து துணை முதலமைச்சராக ஆகியிருக்க முடியுமா? இப்போ மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சனாதனத்தை பத்தி பேசுவதற்கான சக்தியை தன் தந்தை கொடுத்திருக்கிறார். தந்தைக்கு அவங்க தாத்தா கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லோருமே ஒரு சில விஷயங்களை தாண்டி தன் சமூகத்திற்கு செய்ய வரும்போது அவர்கள் ஒரு மனிதர், தனி மனிதனாக தான் இந்த சமூகத்திற்குள் வந்து நிற்கிறார்கள். பின்புலம் இருக்கலாம். நான் ஸ்டாலினோட பையன்றதுனால நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா? இல்ல. யோசிப்போம்ல. ஒரு படித்த இளைஞர்கள், அவர் ஒண்ணு கிராமத்துல நிக்கலையே. நகரம், எல்லாரும் படித்த மக்கள் இருக்கின்ற ஒரு சேப்பாக்கம் தொகுதியில நின்றுதான் வெற்றி பெறாங்க. இப்ப ராகுல் காந்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கு நான் பார்த்த காந்தியிலிருந்து இன்று வரை நான் பார்க்காத ஒரு தலைவர், இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸோட தலைவர், இதுவரை காங்கிரஸ் தலைவர்களிலே மிக சிறந்த தலைவராக இங்கே ராகுல் காந்தி இருந்திருக்கார். அவரோட பேச்சுக்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட, நம்மளுக்கு தெரியும் தமிழ் மொழியை எவ்வளவு வஞ்சித்தார்கள் என்பது காங்கிரஸ் பண்ணாதது ஒண்ணும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அதை தாண்டி தமிழகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறையை உருவாக்கக்கூடிய சூழலை ராகுல் காந்தியோட புரிதல் இருக்குது இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களை நம்ம கொள்கை ரீதியாகவும் அவர்களை நாம் தனி மனிதன் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய மாற்றமாக திட்டங்களாக என்ன வகுக்கிறான் என்பதை குறித்து தான் மக்கள் இன்னைக்கு ஓட்டு போறாங்க. மக்கள் வந்து நம்ம ஈஸியா முட்டாளுன்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கிளவர்னஸ் தெரியல. என்னதான் மத ரீதியாக பேசினாலும் ஐயர் கோயிலுக்கு போவாரு. ஐயரை தவிர சொல்றேன், எல்லாரும் இந்து கோயிலுக்கு போறோம், எல்லாரும் சாமி கும்பிடுறோம். ஆனா ஓட்டுன்னு வரும்போது திராவிட சித்தாந்தத்தோடு ஓட்டு போடுகின்ற ஒரு சூழலை இந்த சமூகம் உருவாக்கியிருக்கு. அப்போ எல்லோருமே சிந்தித்து தான் ஓட்டு போடுறோம். அப்ப இங்க வந்து சிந்தித்து ஓட்டு போடுகின்ற ஒரு இடத்தில் நீங்க சொல்கின்ற வாரிசு அரசியலோ இல்ல மன்னர் ஆட்சியோ நடைபெறுவதற்கான சூழல் கிடையாது. முன்மொழிவார்கள். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியின் மகனாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மக்கள் நிராகரித்தால் இந்த சமூகத்தில் அவர்களுக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்காதுதான். அப்ப மக்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அது எந்த அரசாக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் அது இந்த மக்களுடைய முடிவு இல்லையா? அப்போ அங்க நம்ம அப்படிதான் போக முடியும். சோ மன்னராட்சின்னு நம்ம அதை போக முடியாது. புதிய ஒரு கட்சி வருது, தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வருது. அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் எல்லாருமே கேட்கும்போது இப்போ இருக்க கட்சியில இப்ப இருக்க அரசுனால எங்களுக்கு அவ்வளவு நல்லது நடந்தா அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்களுமே சொன்னீங்க நெகட்டிவ்மே இருக்கு, ஆனா பாசிட்டிவ்ஸுமே நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த தொண்டர்கள் எல்லாருமே நாங்க வந்து ஒரு மாற்று அரசியலுக்காக எதிர்பார்க்கிறோம், அதுக்காக நாங்க வந்து தாவேக்காவுக்காக இருக்கிறோம், தாவேக்கா பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க? விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதை நான்